அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மைமா எம்எஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஷால்லா நோன்பு வரப்போகுது. அதனால் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நோன்புக்கான ப்ரிப்ரேஷன் வந்து ஒரு சில வேலைகள் இருந்துச்சு, அதையும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் கிச்சனில் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஆயில் ஸ்டாண்டு, ஆயில் ரேக்லாம் எங்கே வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கிச்சனை க்ளீன் பண்ணுறதுலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய கிச்சனில் வந்து கிளாஸ் செல்ஃப் போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் இது அதிகமாகவே தூசி அடையும். சரி, நோன்பு ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து மசாலா பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாக்ஸ் எல்லாம் தேய்ச்சி கழுவி தான் வைக்க போகிறேன். ஏன்னா ரொம்பவே தூசி அடைஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடிலாம் சும்மா ஈர துணி வச்சு தொடச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். செவுத்தில் கிளாஸ் செல்ஃப்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு தூசிலாம் இருந்துச்சு. அதனால் லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பை வச்சு நல்லா தேய்ச்சிட்டேன். கிளாஸில் வந்து ஸ்டெயினர் போட மாட்டேன், ஏன்னா அது வந்து ஸ்க்ராட்ச் ஆயிரும். அதனால் அதோடு பார்த்திங்கன்னா மசாலா ஜாமான் பாக்ஸ் எல்லாத்தையும் நல்லாவே க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப மசாலா எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த செல்ஃப்லலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸில் தான் எல்லா மசாலாம் போட்டுப்பேன். ஏன்னா ஓவர் வெயிட் ஏற்ற வேண்டாம் அப்படின்னு எல்லாமே லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஜன்னல் பக்கத்துலேயே அடுப்பு இருக்கிறதுனால எண்ணெய் பிசுக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு. அதோட அவன்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்பவே இருந்தது. இப்போ இது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, விம் ட்ராப்பும் கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றிருக்கேன். இது கூட வேணும்னா வினிகர், லெமன் பிழிஞ்சிக்கலாம். அப்போ இன்னுமே நல்லா க்ளீன் ஆகும். நான் இது ரெண்டும் போதுமே அப்படின்னு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வச்சு மொத்த கிச்சனையும் நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு மேலே, அதுக்கப்புறம் ஜன்னல், கவுண்டர் டாப்பு, அவன் மேலே இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், கிச்சனை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பொருள் எல்லாமே. நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க தான் க்ளீன் பண்ணுவேன். இந்த தடவை நோன்பு வரட்டுமே அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இனி அடுத்த இந்த நோன்பு வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்கும். நோன்புக்கும் தனியாக க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவன் மேலே ஓவராக எண்ணெய் பிசுக்கு இருந்துச்சு. எல்லாத்தையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு பார்க்கறதுக்கு நல்லா புதுசு போல் ஆக்கியாச்சு. கீழே வந்து நியூஸ் பேப்பர் விரிச்சிருக்கேன், ரொம்ப தூசி அடையுது அப்படின்னு. அவனில் வந்து கவர் எதுவும் போட்டு மூட மாட்டேன். அதனால தான் பார்த்திங்கன்னா அதிகமாக எண்ணெய் பிசுக்கு ஆகிடுச்சு. இன்ஷால்லா இனிமேல் வந்து ஏதாவது ஒரு கவர் இல்லைன்னா ஒரு துணி போட்டு மூடிட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிசுக்கு அடையாமல் இருக்கும். கையோட எல்லா பொருளையும் அந்தந்த இடத்துல வச்சுட்டேன். இனி அடுத்ததான் ஆயில் ஸ்டாண்டை வந்து க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு. அதையும் முடித்து வச்சுட்டோம் அப்படின்னா கிச்சனில் எனக்கு வந்து பாதி வேலைக்கு மேலே முடிஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஸ்டாண்டு தான் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து கல் உப்பு பாட்டிலு, தூள் உப்பு பாட்டில் வச்சுருக்கேன். அப்புறம் நெய் பாட்டிலு, நன்னாரி சரப்பத்தி, இது எல்லாமே வச்சுக்குவேன். இது வந்து எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீஷோவில் வாங்கினது. வாங்கினப்போ எடுத்த வீடியோ தான் இது. இந்த ஸ்டெப் ரேக் வந்து நான் வந்து ரொம்பவே விருப்பப்பட்டு வாங்கினேன். எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எண்ணெய் பாட்டில் வைக்கிறதுக்கு, பொருள் எடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. பழைய வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் தான் நான் வந்து எண்ணெய் பாட்டிலு, அதுக்கப்புறம் கல் உப்பு எல்லாமே வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறமா தான் சரி ஸ்டாண்டு வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் வாங்கினது இந்த பிளாக் கலர் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் ஆயில் பாட்டில் வாங்கியிருந்தேன். ஆயில் பாட்டில் வந்து பிளாக் கலர் ஸ்டாண்டில் வைக்கும்போது நல்லா இல்லை. சரி, ஒயிட் கலரில் ஸ்டாண்டு வாங்கலாம் அப்படின்னு ஸ்டெப் ரேக்கை வந்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பழைய ஆயில் பாட்டிலில் உள்ள ஆயில் எல்லாத்தையும் புதுசில் வந்து நான் மாற்றி வச்சுட்டேன். அப்போ எடுத்த வீடியோ தான் இது. இன்றைக்கி இந்த ஆயில் ரேக்கை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிட்டு எல்லா பொருளும் வச்சுட்டேன். ஆயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து வழிகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் எல்லா பக்கமும் ஆயில் பிசுக்காக இருந்துச்சு அப்படின்னு ரீயூஸ் பண்ணக்கூடிய டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பாட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படி பண்ணுறதுனால இடம் வந்து கொஞ்சம் பிசுப்பு இல்லாமல் கொஞ்சம் சுத்தமாக இருக்குது. அதனால் எப்போ க்ளீன் பண்ணாலும் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஆயில் பாட்டில் வச்சுக்குவேன். பெரிய பாட்டில் வந்து 3 கொடுத்துருந்தாங்க. நான் இது வரைக்கும் 2 தான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
கரெக்டாக 1 லிட்டர் பிடிக்குது. ஒரு இதில் வந்து கோல்டு வின்னர், இன்னொன்றில் வந்து கடலெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்ற 2 பாட்டில் வந்து 1/2 லிட்டர் பிடிக்கக்கூடியது தான். அதில் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் வச்சுருக்கேன். மூடிலாம் பார்த்திங்கன்னா சிலிக்கான் மூடி, ரொம்பவே நல்லா இருக்குது. பிளாஸ்டிக் மூடினா சீக்கிரம் உடஞ்சிரும். சிலிக்கான் மூடி அப்படிங்கிறதுனால நம்ம எத்தனை தடவைனாலும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட சேர்த்தாப்பில் வாங்கின ஸ்ப்ரே பாட்டில் மட்டும் நான் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணல. தேவைப்படும் போது எடுத்துக்கலான்னு வச்சுருக்கேன். நான் வாங்கின இந்த பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் வாங்கினேன். லிங்க் வந்து கொடுக்கல. அதுக்கு பதில் வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன். உங்களோட கிச்சனுக்கு இதே மாதிரி வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நான் வாங்கி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. ரொம்பவே நல்லா இருக்குது. ரேட்லாம் இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல, வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். கிச்சன் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். அதோட பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பு, அப்புறம் வந்து ஆயில் பாட்டில் ஸ்டாண்டு, ரேக்கு எல்லாமே வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு கவர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவுமே வந்துருச்சு. என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் பழைய ஃப்ரிட்ஜு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் சூடாயிரும். அதனால் பிளாஸ்டிக் சீட்டு போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹீட் ஆயிரும் அப்படின்னு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி துணியில் வாங்கிட்டேன். இதோடு பார்த்திங்கன்னா 3 பிளாஸ்டிக் சீட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம வந்து பொருள் வைக்கும்போது இதை போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இது யூஸ் பண்ணல. வெங்காயம் போட்டு வைக்கிற அந்த ஸ்டாண்டு மேலே வச்சுக்கிட்டேன். வெங்காயம் எதுவும் வச்சோம் அப்படின்னா கீழே விழாமல் இருக்கும் அப்படின்னு. இப்போதைக்கு இந்த கவர் மட்டும் நான் ஃப்ரிட்ஜ் மேலே அப்படியே போட்டு விட்டுட்டேன். பார்க்கறதுக்கு மாஷாஅல்லாஹ் ரொம்பவே நல்லா இருந்தது. இது கூட நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ஃபோட்டோவும் நான் வந்து போடுறேன். வேணா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் ஃப்ரிட்ஜு கவரும் வந்ததோட அதையும் போட்டாச்சு. இனி கிச்சன் வந்து கீழே உள்ள செல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணணும். எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் கிச்சனை எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததை விட கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ பொருள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா புதுசாக மாற்றி வச்சுட்டேன். இது வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நோம்புக்கு எதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது டைம் ஆயிடுச்சு. அதனால் நெக்ஸ்ட் டே தான் ரெடி பண்ணியிருந்தேன். நோம்புக்கு ரெடி பண்ணுற ப்ரிப்ரேஷன்லாம் நிறைய இருக்குது. நான் அந்த அளவுக்குலாம் எதுவுமே பண்ணலை. ஃபஸ்ட்டு வந்து கருப்பட்டி பாகு எடுத்துடலாம் அப்படின்னு அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கருப்பட்டி பார்த்திங்கன்னா வாங்கினதும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. சீக்கிரமாக கருப்பட்டிலாம் கரைஞ்சி அந்த டேஸ்ட்டு ஸ்மெல்லாம் கம்மியான மாதிரி இருந்துச்சு. சரி, கருப்பட்டி பாகு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கருப்பட்டியை ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 கிலோ கருப்பட்டி வந்து நல்லா இந்த மாதிரி பாகு எடுத்துட்டேன். கருப்பட்டி பாகு நல்லா ஆறணும். அதனால் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு சீக்கிரமாக ஆற வச்சுட்டு இதை வந்து கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக் பாட்டிலை விட கண்ணாடி பாட்டில் தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். வெளியே வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றி காய்ச்சினதுனால சீக்கிரமாக ஜலிச்சிரும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நோம்பில் அடிக்கடி பார்த்திங்கன்னா நோம்பு கஞ்சிலாம் குடிச்சிட்ருக்க முடியாது. இடையில வந்து ஏதாவது கூழ் இல்லைன்னா கருப்பு உளுந்தங்கஞ்சி கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணும்போது இதில் வந்து கருப்பட்டி ஊற்றி தான் பண்ணுவாங்க. அந்த நேரம் கருப்பட்டி உடச்சி பாகு எடுக்க கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் நான் கருப்பட்டி பாகு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ரெடி பண்ண போகிறேன். அடிக்கடி சமையலுக்கு தேவைப்படும், இருந்தாலும் நோம்புக்கு வந்து அதிகமாக தேவைப்படும். அதனால் நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ இஞ்சி 1/2 கிலோ பூண்டு எடுத்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் தொலியெல்லாம் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ இஞ்சிக்கு 1/2 கிலோ பூண்டு கரெக்டாக எடுத்திருக்கேன். இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா பூண்டை மட்டும் இன்னொரு 50 கிராம் அளவு சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே ஒரே அளவில் தான் எடுப்பேன். இஞ்சி பூண்டையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். பூண்டு அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் எனக்கு அந்த கரெக்டான அளவு தெரியும். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே அளவில் இருக்குது. நான் அதிகமாக நோம்புக்கு தான் பார்த்திங்கன்னா 2 விதமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருவேன். ஒன்று எப்பவும் போல் நார்மலாக அரைச்சிருவேன். இன்னொன்று வந்து கரம் மசாலா சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிடுவேன். அதுக்கு என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 15 கிராம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாமே எடுத்திருக்கேன். இது சேர்த்து இஞ்சி பூண்டு அரைக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் தாளித்து போட்டோம் அப்படின்னா. ஃபஸ்ட்டு வெறும் மஞ்சத்தூள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டேன். ரெண்டாவது எடுத்து வச்சுருந்த கரம் மசாலா எல்லாத்தையும் தனியாக நான் வந்து வறுத்து எடுத்துட்டேன். வறுத்து அரைச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நான் கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக பல்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி தெளிச்சிக்கிட்டேன்.
அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக அரைச்சி எடுக்க முடியும். நார்மல் இஞ்சி பூண்டு வந்து எல்லா சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நோம்பு கஞ்சி பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா கறி கிரேவி வைக்கும்போது தாளித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தனியாக அதுக்குன்னு பட்டை கிராம் ஏலக்காய் சேர்க்க வேண்டியதில்லை. இதுலேருந்து ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும். ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்பவும் போல் 2 விதமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சாச்சு. நார்மல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அப்புறமா கரம் மசாலா சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் நான் 2வது அரைச்சேன் பார்த்திங்கன்னா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா அரைக்கும் போதே நல்ல ஒரு ஸ்மெல்லு. முக்கியமாக வந்து நோம்பு கஞ்சிக்கு தாளிக்கும் போது போட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். சோம்புலாம் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்ததாக நான் ரெடி பண்ணது வந்து புளி பேஸ்ட்டு. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் புளி பேஸ்ட்டு ரெடி பண்ணுறேன். போன நோம்புக்கு வந்து ரெடி பண்ணது. அதுக்கப்புறம் இப்போ இடையில வந்து புளி பேஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு அவசியம் இல்லை. இப்போ நோம்பு வந்ததுனால வந்து ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா நோம்புக்கு வந்து அடிக்கடி தேவைப்படும். ரசம் வைக்கிறதுக்கு, சாம்பார் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் புளியை ஊற போட்டு அதை கரைச்சி வந்து கொஞ்சம் டைம் ஆயிரும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம புளி பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால தான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு புளி குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 4 விசில் போட்டு வேக வச்சுட்டேன். ஆறுனதுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா மசிச்சுட்டு கையால் நல்லா பிசைஞ்சு அந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா புளி தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் மட்டும் நம்ம போட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா கடைசி அந்த புளி சக்கையில் இருக்கக்கூடிய கசப்பு வந்து அந்த புளி பேஸ்ட்டில் அப்படியே இறங்கிரும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கையாலே நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி புளிச்சாறு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் வச்சுட்டேன். நான் கொஞ்சம் அடிகனமாக பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாதி கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன். இனி இது நல்லா கொதித்து நல்லா கெட்டிப்பாக தான் வர ஆரம்பிச்சிரும். புளி பேஸ்ட் வந்து இதுதான் கரெக்டான அளவு. இதுக்கு மேலே ரொம்ப கெட்டியாகிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ இது வந்து நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். கண்டிப்பாக நோம்புக்கு அடிக்கடி தேவைப்படும். அந்த நேரம் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரசம் அப்படி இல்லைன்னா சாம்பாருக்கு வந்து கரெக்டாக 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் சேர்த்தோம் அப்படின்னு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது அதில் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும். ஸ்பூனில் தண்ணியோடு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக புளி பேஸ்ட்டு கெட்டு போயிடும். அதனால் கவனமாக புளி பேஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். இது 1 மாதம் வரைக்கும் வருமா அப்படின்னு தெரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணணும். இடையில காலி ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப புளி பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். வீடியோவும் பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். இப்போதைக்கு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு 3 பொருள் மட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இனி இன்ஷால்லா நோம்பு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா சஹருக்கு இஃப்தாருக்கான ரெசிபி எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஷால்லா இனிமேல் தான் வரும். அது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வீடியோ போட முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.